கட்டி எடுத்துன்னு போச்சு ஐடியா இங்கேருந்து போலீஸை பார்த்து ஓடி வந்துச்சு என்ன காட்டிலே இறங்கிட்டான் சஞ்சய் மதனாலாம் கூட வந்தானுங்க அப்புறம் அந்த சைடில் குளிச்சுட்டு கூட்டம் காலியான அப்புறம் நம்ம இந்த பக்கம் போனோமேனா அதை பசங்க நெருப்பு அவ்வளோ பாதியில் இருக்கிற பள்ளத்தில் மேலே ஏறி நொண்டி வச்சு நடந்துக்கிறான் இதுலாம் தானே இப்போ மழை பெய்யல ஆமா இந்த வழியெல்லாம் போயிருந்தானே தண்ணி எங்க பாம்பே கிரேட் எவ்வளோ தலைவர போகுது? 230 இவங்க கிட்ட இருந்து வாங்குறது. அது திருப்பத்தூர்ல இவங்க கிட்ட வாங்கி விற்கிறாங்கல்ல, அதுதான் 700 கொடுக்குறது. கிரேடு வந்து அங்கே நம்ம இப்போ வந்து ரொம்ப ஆபத்தான காட்டில் நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு எங்களுக்கே தெரியல. அப்புறம் இடத்துல போய் சேருவோமானு தெரியல. ஆனால் சேர்ந்துருவோம். சேர்ந்துட்டு வாங்கின சரக்கெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே அந்த ஒரு மாதிரி படுத்து கிடக்கும். சரி, உன் கையில் என்ன பாட்டில்? அது இது வந்து ஒரு தண்ணி பாட்டிலும் ஒரு பழுக்காத சீதா காயும். ஏன்னா காத்துக்கருப்பு மாதிரி பேச வச்சிருக்காட்டுங்குது. அவன் தான் சும்மா சிரிச்சு பேசினுப்பான். பாரு, இது நம்ம ரொம்ப ஆபத்தான பாம்பு புத்தெல்லாம் தாண்டி கடந்து போய் இந்த மண்ணு வேணும்டா. அவனுங்களை தூக்குற மாதிரி இடக்கு நவுத்தினோட போகும் மெதுவா. அதான் சீங்கு முள்ளுடா. தண்ணி சத்தம் கேட்குது தானே? டூடி ஹெவியா வருதுடா. வா, எப்படி அது கரெக்டாக போயிருக்குது, நீ தான் தப்பாக போயிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, இதுதான் வழி. நீ திருட்டுத்தனமா இறங்கி அந்த வழியே போயிருக்கிறேன்னு நினைக்கிறேன். வாடா பைத்தியம். தப்பா போயிருக்கிறேன்டா. ஏதோ தேன் பூச்சி ஏதோ கடிச்சிடுச்சுடா. அடப்பாவி. தக்காளி வியாபாரம் பண்றியா?
கத்தில் மட்டும் தான் கேட்குது. ஓ டீப் ஃபாரஸ்ட். ஐயோ பார்த்து வாங்க. மேன் மோசஸ் வைல்ட். வைல்டில் தான் எடுக்குது. ஆமா இந்த உடஞ்ச காலை வச்சுட்டு நான் வரேன், இவனுக்கு வர முடியல. எஸ் வேணாம் வேணாம். நோ என்ட்ரி. சங்குலாம் பார்க்க முடியும். சங்குக்கும் நோ என்ட்ரி போர்டுன்னா சங்குன்றாங்க. கடல்ல இறக்குற ஃபால்ஸை நெருங்கிட்டோம். நோ என்ட்ரி அம்மே என்ன போடுறாங்க தமிழ்? செல்லுவது தவறா குற்றமா? குற்றம். ஃபைனலி ரீச் our destination. அம்மே பார்த்து போங்க. போன டைம் உக்காந்தீங்களா, அங்கே போயிடுங்க. அப்படிதான் போகணும். சரி அதுக்கு மேலே ஏறு, மேலே தான் வழி. அதுக்கு என்ன செய்யுது? இயற்கை அழகை ரசிக்க வேண்டும் அல்லவா? பார்த்து போங்கிற. அம்மா செருப்பு பிஞ்சிருச்சு. செருப்பு இங்கே விட்டுடலாமா? பாத்தியா எப்படி ஏறி வந்த? வாவ். வரேன்ப்பா அங்கே தான் வலிக்குது.
நம்ம அவ்வளோதான் காய், எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ரிட்டர்ன் போக போகிறோம். முடிஞ்சது, குளிச்சாச்சு, அவ்வளோதான் போக போகிறோம். ஆனில் தாண்டா இருக்கு மொபைல் ஃபோன். ஏன்னா கோப்ரோலலாம் மொபைல் கால் பண்ண முடியுமாடா? என்னடா இது புது வழியாக தெரியுது. நானும் வலிக்குன்னு வரட்டா? இரு, மோசமான கேமரா. அது எந்த அது என்னோடது, நான் போட்டது. ஆமா, வீடியோ எடுக்கலாம் பார்த்தேன். என்னது 15 கிலோ டன் உள்ள பொருளை தூக்கி 5 கிலோ தானே பைத்தியம். நீ தூக்கிற 5 கிலோ நீ அசால்ட்டா. என் கையிலயும் இருக்கு. என்ன அது? இதை தூக்கு. சரி, இப்போ என்ன தான் சொல்ல வர? கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ டன்னு தூக்கிட்டு. 20 கிலோ டன்னா? அடா அரைக்கு வர. ரைட் ஞாபகம். இது இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. ஆட்டி ஓடுற கேட்டா பண்ணலாம். ஆடுனா வண்டி அவ்வளோ படுக்காது. டயர் கம்மி தான். ஏன்னா ஒரு ரைடரவே நீங்கள் பயன்படுத்துறீங்களா? சம்பவம் ஆயிடுச்சு. மண்ணு உள்ள தள்ளுறா. அது ஒன்றும் இது இதில் ஸ்டார்ட் ஆகலையா? மண்ணு உழுதுறாடு. அங்கே வரத்த மாதிரி இன்னும் உக்காந்துது. இப்போதான் எழுறான்னு. மீன் பார்த்து எப்படி இல்லை எனக்கு ஜாலியா? இதை போட்டுக்கிறாங்க பாரு. அடி அவி தவி போடுறேன். மீன் மாட்டில் அது எப்படின்னா தெரியுது? சாப்பிட்டுச்சுன்னா மொத்தத்தில் மாட்டினாதான் இருக்கிறீங்களா இல்லை ஒன்று மாட்டாமல் எடுத்துறீங்களா? ஒன்று மாட்டினா மொத்தமாக மாட்டினா ஒன்று கடிச்சாலே போதும். அது ஒரு ஏம் என்ன பெருசாக சாப்பிட்டு போயிடுச்சு.